கொஸ்டின் நம்பர் 6. 5 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரு வட்டங்கள் 2 புள்ளிகளில் வெட்டிக்கொள்கின்றன. மேலும் அவற்றின் மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 4 சென்டிமீட்டர் எனில் பொது நாணின் நீளத்தை காண்க. ஓகேங்களா? கொஸ்டின் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். 2 circle of radius equal to 5 centimeter and 6 centimeter intersect at 2 points and the distance between their center is 4 centimeter. Find the length of the common chord ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் இங்கே இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்டு, இந்த இருக்க சென்டர் பாயிண்ட்டு, அது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 5 சென்டிமீட்டரு, அதாவது ஆரம் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரு. இதே சென்டர் பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 2 பாயிண்ட்ஸ் அண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் சென்டர் 4 சென்டிமீட்டர். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி காமன் சார்ட். இங்கிருந்து இங்கே இந்த 2 டச் ஆகுதுல்ல, இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நாம் காமனாக இது பண்ணணும், ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ பித்தாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். OA ஸ்கொயர்டு ஈக்குவல் டு CA. இந்த சென்டர் பாயிண்ட்டு சின்னு வச்சுன்னா CA ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு OC ஸ்கொயர்டு. இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். OA ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு CA ப்ளஸ்ஸு OC ஸ்கொயர்டு. ஸோ வேல்யூ எனக்கு என்ன தெரியும்? இது 5ன்னு தெரியும். இது எனக்கு தெரியாது. இது வந்து 4 ஸ்கொயர்டுன்னு தெரியும். ஸோ அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? அப்போது 4 ஸ்கொயர்னா 16, இது 25. 25 மைனஸ் 16 9. ஸோ அது எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ. எனக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஏபி ஈக்குவல் டு 2x. எனக்கு தேவை இந்த ஏபி ஃபுல்லாக தான். இங்கே ஒரு எக்ஸ் இது வரைக்கும் தான் நான் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது இது தெரியும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி 2 டைம்ஸ் அதை ஆட் பண்ணணும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 × 3 6. இதே 3 + 3ன்னு போட்டாலும் 6ன்னு போட்டாலும் கரெக்டு தான். 2 × 3 6 சென்டிமீட்டர். ஸோ த லென்த் ஆஃப் த சார்ட் இஸ் 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சி இதை வந்து டபுள் டைம் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் லென்த்து கிடச்சிரும். ஸோ அதுதான் லென்த் ஆஃப் சார்ட் வந்து 6 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா?